இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் நம்ம ஊர்ல நல்ல மழை தண்ணி பெஞ்சு ஊரும் செழிப்பாகணும், ஜனங்களும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எங்களோட ஆசை. எங்க அப்பா செஞ்ச கோயில் காரியத்தை நானும் செய்யறது எனக்கு கிடைச்ச பாக்கியம். பல வருஷமா தடைப்பட்டு இருந்தது, திரும்பவும் நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது உங்களை போலவே என் மனசுக்கு நிறைவா இருக்கு. எல்லாம் இந்த கடவுளோட சித்தம். ஐயா, பெரிய ஐயா நம்ம ஊர் ஜனங்க மேல அன்பும் அக்கறையும் கொண்டவர். ஊர்ல யாருக்காவது பிரச்சனைன்னு வந்தா அதை தன்னோட பிரச்சனையா நினைச்சு தீர்த்து வைப்பாரு. நம்ம ஊர் காவல் தெய்வம் மாதிரி தான் இந்த ஜனங்க அவரை பாக்குறாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் இந்த ஊருக்குன்னு பெருசா எதுவும் செஞ்சதில்லை. இருந்தாலும் எங்க அப்பா மேல காட்டுற அன்பு பாசம் எல்லாத்தையும் என் மேலையும் காட்டுறீங்க. அவருக்கு கொடுக்கிற மரியாதையை எனக்கும் கொடுக்குறீங்க. இனிமே இந்த ஊருக்கு என்னால முடிஞ்ச நல்ல விஷயங்களை நான் செய்வேன். முன்ன மாதிரி அடிக்கடி வராம போகாம இருக்க மாட்டேன். இனிமே அடிக்கடி வருவேன். என்னால முடிஞ்ச நல்லதெல்லாம் இந்த ஊருக்கு செய்வேன். ஐயா, இது போதுங்க ஐயா. உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கறதும் இதுதான். பெரிய ஐயா இடத்துல இருந்து எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும். இந்தாங்கம்மா. நீ போய் அவங்க எல்லாம் ஒழுங்கா சுத்தம் பண்றாங்களான்னு போய் பாரு போ. சரிங்கம்மா. அம்மா தாயே மகமாயி பராசக்தி. இது அம்மா வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம்மா. எப்பயா வந்தீங்க? இப்பதான் வந்தோம். உங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, நின்னு போன கும்பாபிஷேகம் திரும்ப நடக்க போகுது. இந்த கும்பாபிஷேகம் நடக்குமா அப்படின்னு பல வருஷமா நம்ம ஊர்ல எல்லாரும் மனசுலயும் ஒரு ஏக்கம் இருந்தது. உங்க முயற்சியால இன்னைக்கு அந்த ஏக்கம் தீர்ந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஐயா ஐயா, இது என் முயற்சி மட்டும் இல்லையா. இந்த நிக்கிறான் பாருங்க என் புள்ள ராசராசன். அவன் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாங்க. அதனாலதான் என்னால செய்ய முடியுது. இந்த வயசான காலத்துல எல்லாத்தையும் என்னால செய்ய முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. தம்பிக்கு இதுல பெரிய பங்கு இருக்கு. அவர் மட்டும் இல்லாட்டி இது எதுவுமே நடந்திருக்காதுமா. ரொம்ப நன்றி தம்பி. எனக்கு எதுக்குங்க நன்றி எல்லாம் சொல்றீங்க? எனக்கும் இதுல பொறுப்பு இருக்கு. அதை தானுங்க நான் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்து நடத்திட்டாலே அது ரொம்ப பெரிய விஷயம்.